பத்திரிக்கையாளரை சந்திக்கிறதுல சீமானவர்கள் நான் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா ஒரு சிலையும் இருக்காது கலைஞர் சிலையெல்லாம் அப்படின்றாரு. நீங்கள் அதிகாரத்துக்கு வரமாட்டேன்னு தெரியும். கலைஞரோட ஒப்பிடும்போது உங்களுக்குலாம் கொஞ்சமாக தகுதி இருக்கா? அவர் ஏதாவது அவர் கலங்காண்ட அனைத்து தேர்தலையுமே ஜெயித்தார், வெற்றி பெற்றார். நீங்கள் கலங்காண்ட ஒவ்வொரு தேர்தலையும் தோற்றுக்கிட்டு இருக்கீங்க. திமுகன்ற கட்சி அதிகாரத்தில் என்றைக்கு வந்துட்டு அவர் ஜெயிக்கலை. கட்சி தொடங்கி தேர்தல் காலத்தில் நின்றதுலேருந்து ஜெயித்தார். தோக்காத ஒரே ஆளு ஐயா கலைஞர் மட்டும்தான். அவரை பேசுகிறதுக்கெலாம் கொஞ்சமாக தகுதி இருக்கணும். நீங்கள் இப்போ 40 தொகுதியில் நின்றீங்களே, ஒரு தொகுதியிலையாவது டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கினீங்களா? 40 தொகுதியும் திமுக கூட்டணி இங்கே ஜெயிச்சிச்சு தமிழ்நாட்டில். நீங்களாம் பேசுகிற கொஞ்சமாக தகுதி இருக்கா? இந்த வள்ளுவனுக்கு செலவு வச்சது ஐயா கலைஞர் தான். இந்த 25ஆம் ஆண்டு கொண்டாட போகிறோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களை நீங்கள் அதிகாரத்தில் வச்சா வேணால் 25 பொண்டாடி கட்டியிருப்பிய. கொண்டாடியோட கட்டியிருக்க மாட்டிய. 25 பேரை நம்பி இப்போ எத்தனை பேர் இந்த விஜயலட்சுமி கத்திக்கிட்டு இருக்க மாதிரி 25-30 பேர் கத்திக்கிட்டு இருப்பா இவனே உட்காந்து. இன்னும் எத்தனை பேர் கண்ணுக்கு தெரியாத பேர் இருக்கா அவ்வளோ. நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? சும்மா போகிற போக்கில் எதையாச்சும் அந்த ஊடகங்கள் மைக்கு அடிக்க வச்சுட்டு இவர் ஏதாச்சும் பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் விஜயகாந்தை ஒரு பண்ணுவாங்க. இப்போ இவர் ஏதாச்சும் பேசுவாரான்னு எதிர்பார்க்குறார். போகிற போக்கில் உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா, உங்கள்கிட்ட இருக்கா தினசரி ஊடகங்களை சந்தித்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஒரே ஆள் சீமான் மட்டும்தான். உங்களுக்கு என்ன இருக்குது? அவர் செஞ்ச கொள்கையில் இன்றைக்கி பெண்கள்லாம் இன்றைக்கி காவல்துறையில் இருக்காங்கன்னா அது கொண்டு வந்தது யார்? ஐயா கலைஞர். இன்றைக்கி அனைத்து பேரும் அர்ச்சனாகரம் கொண்டு வந்தது, அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பண்ணது யார்? ஐயா கலைஞர். இன்றைக்கி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது யார்? ஐயா கலைஞர். இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்களுக்கு சொத்து உரிமையில் பங்கு கொடுக்கணுன்றதை கொண்டு வந்தது யார்? ஐயா கலைஞர். நீங்கள் இருந்தே என்ன செய்வீங்க? பெண்களுக்கு அதுக்கு இருக்குன்ற பெரிய பெண்களுக்குலாம் அதுக்குப்பா கல்யாணம் கொடுத்தாச்சுன்னா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க நம்பி பெண்களே ஏமாத்துறீங்க. நீங்கள் அடுத்த பெண்களுக்கு உதவி பண்ண புரியலா? உங்கள் சொந்த உழைப்பில் ஒரு உள்ளாடையாவது வாங்கி போட்டுருப்பீங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஐயா கலைஞர் அவர் பேசுகிறதுக்கு? சும்மா நான் இங்கே நடக்கிற ஆட்சி சரியாக இருக்கான்னு, ஆட்சி அறத்தோடு நடக்கிறதுனால தான் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் வெளியில் நடமாட முடியுது. இல்லைன்னா உங்களை கைது பண்ணி பாத்ரூமில் வலிக்க விட்டு கைகால ஒடிச்சு விட்ருப்பாங்க. இதே அம்மையார் ஜெயலலிதா மாத்திரம் இருக்கும்போது நீ இப்படி பேசியிருந்தீங்கன்னா உங்களை நேரம் எத்தனை ட்ரிப்பு பாத்ரூமில் வலிக்க விட்டு கைகால உடச்சி விட்ருப்பாங்க. அப்போ பேச வேண்டியதானே? அவர் இன்றைக்கி கலைஞர் வழி வந்ததுனால எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நீங்களாம் வாய்க்கு வந்ததை பேச முடியுது. இல்லைன்னா உங்களை நேருக்கு ஒரு பல்லூட இருக்காது. பாத்ரூம் வலிக்க விட்டு ஒரு பல்லூடல் அதெல்லாம் உடச்சி விட்ருப்பாங்க. அதிலே தெரிய வேணாமா? நீங்கள் வேறு எங்கேயாவது பேச முடியுமா? அப்படி தமிழ்நாட்டை தவிர நீங்கள் வேறு எந்த மாநிலத்தில் பேசினாலும் எந்த மாநில முதலமைச்சரும் உங்களை விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அவர் கண்டுக்கிறவே இல்லை. உங்களை சொல்லுவாங்கல்ல, என்னமோ என்கிட்ட 2 குலைச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். நாய்க்காவது நன்றி இருக்கும். உங்கள் கட்சிக்காரனுக்கே நீங்கள் உண்மையாக இல்லாத ஆள், நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்க போறீங்களா? வகுத்தறிச்சல். 10க்கு விஜய் வந்துட்டார். விஜயை சொல்கிறிய ஏதாச்சும் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுவிட்டு வேறு நீங்கள் அப்படின்னு. ஏன்னா அவர் விஜய் என்னை கேட்டால் திராவிட கழகம்னு கூட வச்சுருந்துருக்கலாம், திராவிட வெற்றி கழகம்னு. ஏன்னா விளம்பர ஆளுகளை வாயாக உடச்சிருந்துருக்கலாம்ல. ஏன் நீங்கள் கேரளாவில் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது தானே, கர்நாடகா ஆரம்பிச்சிருக்க தானே, ஆந்திராவில் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது தானே, உங்களுக்கு ரசிகர் எல்லா பக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவர் எங்கே ஆரம்பித்தா உங்களுக்கு என்ன வலிக்குது? களத்தில் நின்று வெற்றி பெறுங்க. வார ஆளுகளை போல் உங்களை யாருமே எல்லாத்தையும் கட்சியை கலைச்சிருவோமா? நீங்கள் மொத்தம் தனியாக நின்று ஜெயிச்சுட்டு வரீங்களா? அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு தேர்தலில் கூட நின்று ஜெயிக்க முடியாதால் நீங்களாம் என்ன பேசுகிறீங்க? தனிச்சு நின்று உங்களால் ஜெயிக்க முடியுதா? அப்புறம் 118 பேருன்றது அப்புறம் உங்களால் ஒரு ஆளை வெல்ல முடியுதா? உங்களால் உங்களுக்கும் தெரியும் வெல்ல மாட்டோம்ன்றது. சும்மா போகிற போக்குள்ள ஏதாவது கத்திட்டு போட்டு நான் வந்தால் வரமாட்டேன்றது உங்களுக்கே தெரியுமே. கண்ணாடியை பார்த்து 2 பேசுங்க. வந்தால் நீங்கள் வாங்க. வேற சும்மா போகிற போக்கில் உட்காந்துக்கிட்டு இதை உடச்சிருவேன் அதை உடச்சிருவேன். எவனா ஒருத்தர் பல்ல உடச்சிடாம உங்களை மூஞ்சி முறையாக உடைக்க போகிறாங்க. காலப்போக்கில் அதே நடக்க போகுது. யாராவது ஊடலண்டு உங்களை வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க. உங்கள் முன்னாள் தம்பின்றது என்னைய மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவன் எங்கனையா வச்சுக்கிட்டு சொப்புன்னு செருப்பை கட்டி அடிச்சிட போகிறேன். ஏன்னா நீங்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது செருப்பை தூக்கி காமிச்சவன் தானே. நீங்கள் எதே சொல்ல எதிரி என்ன ஆயத்தை எடுக்கணுன்றது எதிரி தான் தீர்மானம்.
நம்ம என்ன ஆயுதம் எடுக்கிறோம்னு எதிரி தான் தீர்மானிப்போம்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம மற்ற ஆள் என்ன எடுக்கிறோம்னு நீங்கள் தான் தீர்மானிக்க போறீங்க. ஏன்னா மேடையில் பேசும்போது செருப்பு தூக்கி காமிக்கிறது அரசியல் நாகரிகமற்ற ஆள். ஒரு கட்சி நடத்துகிறா இருந்தால் முத ஒழுக்கம் இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், சுய ஒழுக்கம் இருக்கணும். ஏதாவது ஒன்று இருக்கா? உங்களுக்கு? ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் கலைஞரை பற்றி பேசுங்க, நாங்களாம் கேட்குறோம். சும்மா போகிற வழியில் அவரெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லாத ஆள். உங்கள் முன்னாள் தம்பி, உங்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர், நான் பேசுகிறேன் சிவகங்கையிலேருந்து. நீங்கள் பிறந்த சிவகங்கை மாவட்டத்தில் தான் பேசுகிறேன். உங்களுக்கு நல்லா சூடு சொரணம் இருந்தால் இதை பார்க்கும் போதாவது என்ன பேசுகிறோம்ன்றது யோசிச்சு பேசுங்க. இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க, பார்த்துக்குங்க.